அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நவம்பர் 12 இன்றைக்கி எங்கள் ஊரில் இன்றைக்கி வானம் மேகமூட்டமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் காய்கள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நிறைய வேலைகள்ங்க. உரங்கள் கொடுத்துருக்குறேன், விதைகள் சேகரிச்சிருக்கிறேன். இது என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி அறுவடைகள் பண்ண போகிறதையும் பார்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ஆகிடுச்சு. இதை பறிச்சுக்கலாம். அப்புறம் இந்த மிளகாய் பழங்கள்லாம் இன்றைக்கி பறிச்சுட்டு போகிறேங்க. பறித்து இதை விதைக்காக சேகரித்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தானே, அதனால் இதை விதைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த 2 மிளகாய் பழங்களும் இன்றைக்கி பறிச்சுக்க போகிறேங்க. அதே போலவே பாருங்கள், இன்னொரு செடியும் வந்துடுச்சுங்க நமக்கு. அதுக்கப்புறம் நிறைய பூக்களும் இருக்குதுங்க. எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். வாங்க என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கோங்க அதை பார்க்கலாம். இது காலையில் நான் கொடுத்த நீர் உரங்க, அரிசி பருப்பு கழுவின தண்ணி, இட்லிக்கு மாவு அரைச்ச தண்ணிங்க, கருப்பு உளுந்து கழுவின தண்ணி, இது எல்லாத்தையுமே நான் காலையிலே கொடுத்துட்டு பேலன்ஸ் கொஞ்சம் மீந்துடுச்சுங்க. இதை மதியத்துக்கு மேலே இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். இது பசலைக்கீரை 2 நாள் முடி வாங்கினோம் இல்லைங்களாங்க. அதில் நிறைய தண்டுகள் இருந்துச்சுங்க. அதில் மொத்தமான தண்டுகள் மட்டும் நடவு பண்ணிவிட்டு கொஞ்சம் மெலிசாக இருந்த தண்டுகள்லாம் அரைச்சிட்டாங்க. இதை செடிகளுக்கு மண்ணை தோண்டிட்டு கொஞ்சம் கொடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நேற்று உங்கள்கிட்ட கல்வாழை காமிச்சேன் இல்லைங்க, அந்த கல்வாழையோட விதைங்க ஒன்றுலேயே எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலேயே இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம முளைச்சி போயிடுச்சு இல்லைங்க கத்திரி விதைகள், அதை கொண்டு நடவு செஞ்சுருந்தேன் பார்த்திங்களா. விதைகள் போட்டிருந்தேன்ல, அது பாருங்கள் அழகாக முளைச்சி வந்திருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான் இன்றைய வேலை. இன்றைக்கி பூக்கள் அறுவடை பண்ணிவிட்டு காய்கள் கொஞ்சம் பறிச்சுட்டு இன்றைக்கி நம்ம பதிவை முடிச்சுக்கலாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.